அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் கு. செல்வேஸ்வரி. நான் சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் பைரஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இந்த காணொளியில் பொதுத்தமிழ் பயிலக்கூடிய மாணவியர்களுடைய பாடத்திட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறுகதையை காணலாம். காகித உறவு என்று சொல்லக்கூடிய சிறுகதை இது. இதை எழுதிய ஆசிரியர் எழுத்தாளர் சு. சமுத்திரம் அவர்கள். ஆசிரியரை பற்றி ஒரு குறிப்புகள் காண்கின்ற பொழுது அவருடைய இயற்பெயர் சு. சமுத்திரம். அவர் பிறந்த ஊராக திப்பண்ணம்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சொல்லப்படுகிறது. தமிழில் சிறந்த ஒரு முற்போக்கு எழுத்தாளர் என்று சொன்னால் அதில் சு. சமுத்திரத்தினுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு. இடதுசாரி பார்வை கொண்ட எழுத்தாளர்களுள் இவரும் ஒருவர். அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை நேரடியாக தன்னுடைய படைப்பின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர் தான் எழுத்தாளர் சு. சமுத்திரம். இவர் அகில இந்திய வானொலியினுடைய தூர்தர்ஷன் போன்ற பணிகளில் மத்திய அரசு சார்ந்த பணிகளிலும் அதிகாரிகளாக பணியாற்றி வந்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாது கூட்டுறவு துறை சார்ந்த ஆய்வாளராகவும் ஊராட்சி வளர்ச்சியத்தினுடைய அதிகாரியாகவும் இணைந்து செயலாற்றியிருக்கின்றார். இவருடைய புகழுக்கு பறைசாற்றும் விதமாக இவருடைய எழுத்தாற்றல் 1990 காணப்படுகின்றது. வேரில் படுத்த பலா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறந்த நாவல் சாகித்ய அகாடமி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த விருதினை பெற்று இவரை தமிழ் இலக்கியத்திற்கு அறிமுகம் செய்தது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட சு. சமுத்திரத்தினுடைய படைப்புகள் நிறைய நாம் காண முடிகின்றது. உதாரணமாக 14 புதினங்கள், 4 குறுநாவல்கள், 2 கட்டுரை தொகுப்புகள், அதோடு ஒரு நாடகமும் இயற்றியிருக்கின்றார். இதைவிட அவருடைய படைப்புகளில் அதிகமானதாக சிறுகதைகள் இடம்பெறுகின்றன. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுத்தாளர் சு. சமுத்திரத்தினுடைய கைவண்ணத்தில் ததும்பி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவருடைய சிறுகதைகள் அனைத்தும் 22 தொகுதிகளாகவும் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இவருடைய படைப்புகள் தமிழில் மட்டும் அல்லாது தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் வாசகர்களால் பெரும் மதிப்புடன் பறைசாற்றப்பட்டு வருகின்றது. இவருடைய விருதுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது தமிழன்னைக்கு உண்டான பரிசுகளை நம்மளுடைய தமிழுக்கே புலமை வாய்ந்த தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் வழங்கியிருக்கின்றது. இலக்கிய சிந்தனை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த விருதினையும் இவருடைய சிறுகதைகள் பரிசுகளாக வென்றிருக்கின்றன. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்லும் பிள்ளை என்பதற்கு இணங்க இவருடைய மறைவிற்கு பின்பாக நம்மளுடைய தமிழக அரசு முரசொலி அறக்கட்டளையின் சார்பாக கலைஞர் விருது என்று சொல்லக்கூடிய உயர்ந்த விருதினையும் எழுத்தாளர் சு. சமுத்திரத்திற்காக வழங்கியிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாது எழுத்தாளனுடைய நூல்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம், எழுத்துக்கள் அனைவருடைய மனதிலும் பிரதிபலிக்கும் வண்ணம் கடந்த 2008ஆம் ஆண்டில் தமிழக அரசால் சு. சமுத்திரத்தினுடைய படைப்புகள் சில நாட்டுடைமையாக்கப்பட்டு இருக்கின்றன. அவற்றுள் ஊருக்குள் ஒரு புரட்சி, என்னுடைய பார்வையில் கலைஞன், எனது கவிதைகளினுடைய கதைகள், ஒத்த வீடு, ஒரு மரமும் மரங்கொத்தி பறவைகளும், கடித உறவு, காகித உறவு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, வேரில் படுத்த பலா, வாடாமல்லி போன்ற நிறைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு இன்றைக்கும் மாணவர்களால் ஆய்விற்கு ஒரு அடித்தளமாக விளங்கி வருகின்றது. இந்த எழுத்தாளர்கள் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் கண்டதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சிறுகதைகளில் முக்கிய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த காகித உறவு என்று சொல்லக்கூடிய சிறுகதையினுடைய அறிமுகங்களை இந்த காணொலியில் நாம் காண்போம். தலைப்பே காகித உறவு என்று வைத்திருக்கின்றார் சிறுகதைக்கு. நாம் உறவு என்றாலே எல்லோருடைய மனதிலும் ஒரு இணைபிரியாத பாசங்களையும் நேசத்தையும் நாம் இணைத்துதான் பார்ப்போம். ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாக
உறவுகள் எல்லாம் இணையற்ற பாலங்களாக பிரியப்பட்டிருக்கின்றது. இந்த கதைகளில் இடம்பெறக்கூடிய மாந்தர்களை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை ஒரு மாந்தர் எப்படியெல்லாம் தன்னுடைய உறவுகளோடு இருக்கின்றார் என்பதை பார்க்க முடியக்கூடிய ஒரு மனநிலைகளை, அதாவது உளவியல் சார்ந்திருக்கக்கூடிய மனநிலைகளினுடைய அடித்தளமாக அமைகின்றது. கதை மாந்தர்களாக மாடசாமி, அவருடைய மனைவி, 2 மகள்கள், ஒரு பெண் பப்பி என்ற பெயரோடும் மற்றொரு பெண் ஸ்டெல்லா என்று சொல்லக்கூடிய பெயரோடும் இருக்கின்றார்கள். இவருடைய தாயார் இளம் வயதிலேயே இறந்து விடுகின்றார். இளைய தாயாராகி, அதாவது சித்தி என்று சொல்லக்கூடிய இவருடைய இளைய அன்னை தான் மாடசாமியை சிறந்த ஒரு, அதாவது கையெழுத்து போடக்கூடிய, பேனாவை பிடித்து எழுதக்கூடிய ஒரு பணித்துறை அதிகாரிகளாக அவரை வளர்த்திருக்கின்றார். இந்த மாடசாமிக்கு இளைய தாயாருடைய தங்கைகளாக இருவர்களை பார்க்க முடிகின்றது. ஒரு பெண்ணினுடைய பெயர் தமயந்தி, மற்றொரு பெண் கல்யாணி. இந்த கதைகளில் முதலில் மாடசாமிக்கு அக்கவுண்டன்ட் வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை அறிமுகமாக இருக்கின்றது. ஜிபிஎஃப் லோன் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பங்கள் இவர் பூர்த்தி செய்கின்றார். அந்த விண்ணப்பத்தில் முதல் கட்டத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்படுகின்றது. இரண்டாவதாக தன்னுடைய உத்தியோகங்கள் அதில் எழுதக்கூடிய முறைகள் இடம்பெறுகின்றன. அக்கவுண்டன்ட் என்று அதை தைரியமாக நிரப்பிவிடுகின்றார். மூன்றாவது கட்டத்தில் அந்த லோனுக்குண்டான விண்ணப்பங்களில் எவ்வளவு தொகை நிரப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு படிவம் இருக்கின்றது. அதில் 500 அல்லது 3000 எழுதலாமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றார். அதை எழுதுவதற்கு மனம் இல்லாமல் சிறிது சிந்தனைகளோடு இணைந்த அவர் பின்னால் இருக்கக்கூடிய 4வது கட்டத்தை நிரப்பக்கூடிய முறைகளுக்கு செல்கின்றார். காரணம் எழுதக்கூடிய கட்டம். பெரும்பாலும் நாம் எந்த ஒரு லோன் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது காரணங்கள் தெளிவான முறையில் இருந்தால் மட்டுமே அதற்குண்டான பணங்கள் பெற முடியும். இவரோ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த படிவங்களில் நிரப்புகின்ற பொழுது தன்னுடைய தந்தை உயிருடன் இருக்கும்போதே இறந்து விட்டதாக மனு போடுகின்றார். அவர் எழுதிய பலனா என்னவோ அதே மாதம் அதே தேதியில் தந்தை இறந்து விடுகின்றார். ஆனாலும் தந்தை இறப்பிற்கு முன்பே பணம் வந்து சேருகின்றது. தனது மகள் ஸ்டெல்லாவிற்காக அந்த பணத்தில் சுமார் 5 பவுன் தங்க சங்கிலியை வாங்கி கழுத்திலே போட்டு அழகு பார்க்கின்றார். ஈமச் சடங்கிற்காக இவருக்கு தகவல்கள் தெரிவிக்கின்ற பொழுது இவருடைய வருகை பணம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாலும் அதை கொடுப்பதற்கு இவருக்கு மனமோ இடம்பெறவில்லை. இந்த முறையாவது தன்னுடைய இளைய தாயாருடைய இறப்பு நிகழ்வதாக எழுதலாம் என்று யோசிக்கின்ற பொழுது, இளைய தாயாரை எழுதினால் தந்தைக்கு ஏற்பட்ட அதே நிலையே இன்றைக்கும் தொடருமோ என்று பயந்து, ஏனென்றால் 2 தங்கைகளும் கல்யாண ஆசை நிறைவேறாதவர்களாகவே இருக்கின்றார்கள். 70 வயது தாயாகிய இவருடைய அம்மாவும் வாத நோயால் மிகவும் நோய்வாய்ப்பட்டு உடல் தளர்ந்த நிலையில் தள்ளாடி வாழ்கின்றார். தன்னுடைய தங்கைகளுக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் செலவும் தன்னை வந்து அடையுமோ என்று சொல்லி இவர் பயந்து அந்த காலகட்டத்தில் பதிவுக்குண்டான முறைகளில் தாயினுடைய இறப்பை எழுதுவதை தடை செய்யும்படியாக இருக்கின்றார். அப்போ என்னதான் எழுத முடியும் என்று யோசிக்கின்ற பொழுது தன்னுடைய 2 மகள்களுக்கும் காது குத்து நிகழ்வுகள் நடத்தினால் என்ன என்று எழுதலாமா என்று ஒரு யோசனை தோன்றுகின்றது. இருந்தாலும் ஏற்கனவே 2 முறை பேப்பரில் காது குத்துறது மாதிரி இந்த லோன் நிரப்புவதற்கு அவர் அதையும் முன்பே அலுவலகத்தில் சமர்ப்பித்து விட்டார். இந்த தீராத குழப்பங்களோடு இருந்து கொண்டதை அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கவனம் செலுத்தி பார்க்கின்றார்கள்.
அப்பொழுது, என்ன மடசாமி, ஏதாவது பிரச்சனையா என்று அந்த அலுவலர்கள் கேட்கின்றார். இல்லை சார், ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு யோசனை என்று சொல்லி விடுகின்றார். அப்பொழுது சிறிது நேரம் கழித்து தன்னுடைய இருக்கையில் அமர்வதற்காக அவர் வருகின்ற பொழுது தமயந்தியினுடைய கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் உண்மையிலேயே இந்த கதையை நமக்கு ஒரு விமர்சகம் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு ஆட்படுகின்றது. பெரும்பாலுமே நம்ம கடிதம் எழுதணுமே ஆனால் அன்புள்ள, பிரியமுடன், நேசத்துடன் என்றுதான் எழுதுவோம். ஆனால் இந்த சிறுகதையில் ஆசிரியர் எழுதக்கூடிய முதல் வார்த்தையே ஒரு கடிதத்துக்குண்டான உத்திகளுக்கு முரணானதாக அமைகின்றது. அன்பே இல்லாத அண்ணாவுக்கு என்று தமயந்தி தன்னுடைய தொடக்கமாக கடித முகவரிகளை எழுதுகின்றாள். அவள் எழுதிய அந்த கடிதத்தில் 70 வயது வாத நோயால் அவதிப்படக்கூடிய அம்மாவும் 28 வயது தங்கை கல்யாணி கல்யாண நிராசையுடன் இருப்பதையும் அவள் பதிவு செய்திருக்கின்றாள். அதோடு, இதுபோல் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் அண்ணா, நீயும் அண்ணியும் பப்பியினுடைய நாட்டியமும் ஸ்டெல்லாவினுடைய 5 பவுன் நகையும் உனது வாகனங்களும் நலமாக இருக்க உண்மையிலேயே நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று அந்த கடிதத்தில் தங்கை எழுதுகின்றாள். ஒரு தங்கை தன்னுடைய அண்ணன் எவ்வளவுதான் வெறுத்தாலும் அண்ணன் மீதும் அவனுடைய குடும்ப சூழல்களும் அவனுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைய தங்கைகள் போராடக்கூடிய முறைகளை இந்த இடங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அதோடு, அண்ணா, நீ நினைத்துப்பார், உன்னுடைய அம்மா இறந்தபோது என்னுடைய அம்மா உன்னை ஒரு சொந்த மகனாகத்தான் பார்த்தார்கள். நீ SSLC படித்து முடித்தவுடன் உன்னை கல்லூரியில் சேர்ப்பதற்காக நம்மளுடைய தந்தை என்னை PUC படிக்கக்கூடிய விருப்பத்தையும் தடை செய்து விட்டார். தாயாரும் தந்தையாரும் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்ணை விட ஒரு ஆணுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி இருவருமே வாதாடினார்கள். ஆனாலும் நீ விரும்பிய படிப்பை மேற்கொள்வதற்காக நாங்கள் வேலைகளுக்கு சென்றோம். அதோடு நீ கல்லூரி படிப்பை முடித்து அதே கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு விருப்பம் தெரிவித்து விட்டார். தன்னுடைய தங்கையை நினைத்து பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்றைய என்று சொல்லி தந்தை மிகவும் மனவேதனையுடன் கலங்கினார். அப்போது தாயார் மேலதாளத்துடன் உன்னுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்து திருமணத்தை கோலாகலமாக செயலாற்றினாள். இதை கண்டு மனம் வருந்திய தந்தையோ பெண்ணின் பிள்ளையினுடைய வாழ்வே சருகாய் வாடியதே என்று சொல்லி மயானத்திலே தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார். இருந்தாலும் மயானத்தில் தந்தையினுடைய ஈமச் சடங்குகளை பூர்த்தி செய்ய வேண்டியது மகனுடைய கடமை என்பதற்காக நீ வருகை புரிந்ததில் எங்களுக்கு பேரானந்தம். சில நிலங்களை விற்று அதில் கையெழுப்பமும் இடக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் எங்களுக்காக நீ வழங்கினாய், அதற்கும் நன்றி. அம்மாவிற்குரிய வெள்ளை புடவைகளை வாங்குவதற்காக உன்னுடைய மனமானது இறங்கி அதை தாய்க்கு கொடுத்ததற்காக அனுமதிக்க உன்னுடைய உள்ளத்திற்கும் பேர் நன்றிகள் என்று சொல்லி தமயந்தி எழுதுகின்றார். இறுதியில் பெசன்ட் நகரில் தான் வசிப்பதாக என்னுடன் வந்து தங்குங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தைகளை மட்டுமே சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாய். அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்களோ ஆதரவற்ற அனாதைகளாக உன்னுடைய வீட்டிற்கு வருகை புரிந்தோம். வீட்டிற்கு வருகை புரிந்தவர்களை அண்ணியும் குழந்தைகளையும் எங்களுடன் உறவாடக்கூடிய முறைகள் எங்களுக்கு கிடைக்காமலே போனது. எங்களுடைய வருகையை ஏற்காத அண்ணி தன்னுடைய வீட்டினுடைய வேலைக்கு இருக்கக்கூடிய 20 ரூபாய் நியமனிக்கக்கூடிய அந்த பெண்ணை நிறுத்திவிட்டு என்னுடைய அம்மாவை வேலைக்காரியாக நடத்தினாள்.
இருந்தாலும் தன்னுடைய மகனுக்காக ஒரு தாய் செய்யக்கூடிய கடமைகளை என்னுடைய தாய் சலிக்காமலே செய்தார். திருமணம் ஆகாத பெண்ணினுடைய நிலைமையை கண்டு எல்லோரும் வருந்துவார்கள். ஆனால் அன்னியோ தன்னுடைய சிறு வயது பாலக பருவத்தில் இருக்கக்கூடிய மகளுக்கு அரசாங்கத்தினுடைய வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மணமகனாக வர வேண்டும் என்று எங்கள் முன்பாகவே அந்த வார்த்தைகளை சொல்லும்போது சற்று பொறாமை கூட எங்களுக்கு தோன்றியது. அருகிலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் வரசக்தி விநாயகரினுடைய அருளினால் 9 முறை உங்களுடைய பெண்ணை நீர் இறைத்து வர சொல்லுங்கள், திருமணம் கைகூடும் என்று ஒரு வார்த்தைகளை கூறினார்கள். நானும் இறைவனுடைய திருக்கரத்தினால் தன்னுடைய வேண்டுதல்களை எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் செய்து முடித்தேன். அதே மாதங்களில் ஒரு வெள்ளிக்கிழமை திருவான்மையூரில் மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு என்னை பெண் கேட்க வருவதாக சொல்லினார்கள். ஆனால் நீயோ அந்த காரியங்களை செய்ய விடாமல் இருப்பதற்காக ஸ்கூட்டர் கடன் இருக்குது, ஃபெஸ்டிவல் கடன் இருக்குது, ஜிபிஎஃப் கடன் கட்டணும், பரீட்சை ஃபீஸ் கட்டணும், பால் கார்டு இப்படின்னு பல்வேறு விதமான மறுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சொல்லி அந்த வரன்களை தட்டி கழித்து விட்டாய். அம்மாவோ பொறுக்க முடியாமல் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கூறிவிட்டார்கள். நானும் அம்மா சொல்லது சரிதானே என்று கருத்து தெரிவித்தேன். அதோடு மட்டுமல்லாது நான் கூறிய வார்த்தையாக ஜடமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கூட்டரை விற்று எங்களை கடையேற்றக்கூடாதா? அண்ணி சில நாள் வேலைக்கு சென்று எங்களுக்கு வழிகாட்டக்கூடாதா? அவர்களுடைய நகைகளை கொடுத்து இந்த அனாதைகளை கரையேற்றக்கூடாதா? தினமும் நீ அடிக்கக்கூடிய 3 பாக்கெட் சிகரெட்டையாவது நிறுத்திவிட்டால் மாதம் கிடைக்கக்கூடிய 100 ரூபாய்களில் எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அல்லவா? பப்பிக்கு டான்ஸ் கிளாஸுக்காக மாதம் மாதம் செலவிடக்கூடிய 30 ரூபாய்களை எங்களுக்காக கொடுக்கக்கூடாதா? அல்லது 15 ரூபாய் டைப்பிங் அடிப்பதற்காக எங்களுக்கு ஒரு வேலைகளுக்காகவாவது ஒரு மாதம் மாதம் ஒரு சிறு உதவித்தொகையாவது நீ கொடுக்கக்கூடாதா என்று நான் ஒரு வேகத்தில் கேட்டுவிட்டேன். உடனே அம்மா பாசமோடு நேசமோடு இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா, உனக்காக என்னுடைய வார்த்தைகளை, நான் பேசிய உண்மையான வார்த்தைகளை எல்லாம் விஷம் என்று கருதி என்னுடைய தலையை பிடித்து அடிக்க தொடங்கினாள். இறுதியாக பால் கொடுக்கிற மாட்ட பல்லப்பிடுங்கிற ஜென்மண்டாய்வா என்று சொல்லி என்னை உதாசீனப்படுத்தினாள். அம்மாவிற்கோ உன்னுடைய அன்புதான் முக்கியம், எங்களுடைய வாழ்க்கை திருமண ஆசைகள் எல்லாம் நிறைவேறாத தருணத்தில் இருந்தாலும் அதை அவள் பொருட்படுத்தவில்லை. போதாத வேளையில் பப்பிக்கு அப்போது ஜுரம் வேற ஏற்பட்டு விட்டது. சீசன் காரணமாக ஒரு சிறு காய்ச்சல் வந்திருக்கும் என்று நாங்கள் கருதினோம். ஆனால் இதையே ஒரு சாக்காக வைத்து அண்ணி சண்டை போடுகின்றார்கள். உடனே நீ எங்களை 3 டிக்கெட் எடுத்து கொடுத்து நாளையே ஊருக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டாய். ஊருக்கு வந்ததும் உன்னுடைய உறவுக்குண்டான வரவு எங்களுக்கு இருக்கும் என்று நினைத்து கடிதங்களை எதிர்பார்த்து ஏங்கினேன். போஸ்ட்மேனிடம் நாள்தோறும் சென்று கடிதம் வருகிறதா என்று பேச ஆரம்பித்தேன். இறுதியில் நானே அவரோடு பேசத் தொடங்கிவிட்டேன். என்னுடைய மனமோ அவரை ஏற்றுக்கொண்டது. 30 வயது வாலிபன், SSLC படித்தவர், பேனா பிடிக்காத உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர், அதிகம் படிக்காதவர் தான். ஒரே வாரத்தில் எங்களுடைய திருமணம் நிகழப்போகின்றது. தோரணமனை முருகன் கோவிலில் ஒரு அண்ணனாக இருந்து நீ எங்களுடைய திருமணத்தை நடத்த உனக்கு ஒரு
அழைப்புதல்களை நான் இதில் அனுப்பியிருக்கின்றேன். எப்படியாவது வருவதற்கு நீ டிக்கெட் வாங்கிவிடு. போகும்போது அவர் டிக்கெட் எடுத்து உனக்கு வழி அனுப்புவார். இப்படிக்கு உன் அன்பு உள்ள, முதலில் அன்பில்லாத அண்ணனுக்கு என்று எழுதிய தமயந்தி இறுதியிலேயோ அந்த கடிதத்தை முடிக்கும்போது அன்புள்ள ஒன்று விட்ட தங்கை என்று எழுதினாள். அன்புள்ள தங்கை என்று கூட எழுதவில்லை. ஏன்னா ஒன்று விட்ட தங்கை இளைய தாயார் தானே. இளைய தாயார் சித்தி என்று வருகின்ற போது அந்த உறவுகளுடைய பாசங்கள் எல்லாம் பிணைக்கப்படுகின்றது. இங்கே உடனே இந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் அலுவலகத்தில் இருந்து மாலையில் வீட்டுக்கு வந்தவுடன் தன்னுடைய மனைவியிடம் கொடுக்கின்றார் மாடசாமி. லெட்டரா எழுதியிருக்கா என்று மனைவியிடம் போய் தன்னுடைய கோபத்தை எல்லாம் காட்டினார். இப்படியாக 4-5 நாட்கள் கடந்து சென்றன. மீண்டும் அதே ஜிபி லோன் அப்ளை செய்வதற்காக அத்தாட்சி காரணம் தேவை என்று மனைவியிடம் ஒரு ஆலோசனைகளை கேட்கின்றார். அவர் ஒரே வார்த்தை, தமயந்தியினுடைய திருமணம் நடக்கப் போவதில்லை, அதுக்கு நீங்க மனு போடுறதா அதை சொல்லி நிரப்பிடுங்க என்று சொல்லி ஒரு ஆலோசனைகளை மிஸ்ஸஸ் மாடசாமி வழங்கினார்கள். உங்களை விட்டால் உங்களுடைய தந்தைக்கு வேறு யாரும் வழி இல்லை. வாத நோயோடு இருக்கக்கூடிய அம்மாவையும் 28 வயது கல்யாண ஆசையற்ற கல்யாணியையும் அவளால் எப்படி பார்க்க முடியும்? திருமணம் முடிந்து விட்டால் செஞ்சோற்று கடனுக்காக அவர்கள் நம்மோடு வந்துதானே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனைகளை வழங்கினார். உடனே மறுநாளே மாடசாமி தன்னுடைய தங்கை அனுப்பிய அந்த அழைப்புதலை, திருமண அழைப்புதலை லோன் அத்தாட்சியோடு இணைத்து மேலதிகாரிகளுக்கு அனுப்புகின்றார். அந்த பணம் உடனே பப்பியினுடைய பேரில் பிக்ஸ் ஆகிவிடுகின்றது. இன்னும் பணங்களை சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் மாடசாமி திருப்தி ஆகாமல் அரசாங்க கஜானாவில் இருக்கக்கூடிய கிராக்கிப்படி, அதாவது இழுவைத் தொகையாக இருக்கக்கூடிய ரூபாய் 2000 தன்னுடைய கணவனுக்கு பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்போது என்ன காரணங்களை எழுதினால் இந்த பணங்கள் விரைவிலேயே வந்து சேரும் என்று யோசிக்கின்ற பொழுது அந்த பணத்தை பெறுவதற்கு நோய்க்குண்டான அத்தாட்சிகள் மட்டுமே தேவைப்படுகின்றது. அப்போ அதை பார்த்து சென்னையில் தன்னோடு சில நாட்கள் வந்திருந்த மாமியாருடைய வைத்திய செலவிற்காக வாங்கிய மெடிசன் பில்லை அதோடு இணைத்து வைக்கலாம் என்று ஒரு யோசனைகள் அவளுக்கு தென்படுகின்றது. இவ்வாறாகவே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய நிலைகளை எண்ணுகின்றாள். எவ்வளவுதான் உறவுகள் உறவாக இருந்தாலும் காகிதத்தோடு மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு உறவினுடைய வழிகளையும் வேதனைகளையும் இந்த சமுத்திரத்தினுடைய சிறுகதைகளில் நாம் பார்க்க முடிகிறது. மாடசாமி நான் இல்லாமல் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது என்று அவன் கூறினாலும் அவனுடைய பேச்சினுடைய உறவு வார்த்தைகள் எல்லாமே அறுபட்டதாக அமைகின்றது. பேச்சளவில் காகித அளவில் மட்டுமே உறவு இருந்தால் அது உண்மையானதாக வராது. வாய்விட்டு பேச ஒரு அண்ணன், அக்கா, தங்கை எல்லோருமே தேவைப்படும். தன் பண்டு தன் பிள்ளை என்று வாழக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த சிறுகதையில் மாடசாமி பவனி வருகின்றார். காகித உறவு ஒரு வெற்று உறவே, உள்ளார்ந்த உறவென்று என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சிறுகதை இடம்பெறுகின்றது. வாசகர்கள் அனைவரினுடைய மனதிலும் இன்று வரை இந்த சிறுகதை நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரு நூலாக விளங்கி வருவதால் இது போன்ற கதைகளை
எல்லோரும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மிகவும் அவசியமான ஒரு தருணமாக இந்த கதை அமைகின்றது. நன்றி.